வகுப்பு வாரிய சட்டத்தில் திடீர் ட்விஸ்ட். மோடி செய்த சம்பவம் எதிரொலி. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சொன்ன அதிரடி தீர்ப்பு. ஓட்டம் பிடித்த ராகுல் காந்தி, மு.க.ஸ்டாலின். வணக்கம் நண்பர்களே. இந்தியா முழுக்க பல அப்பாவிகளின் சொத்துக்கள் வகுப்பு வாரியத்துக்குள் சட்டவிரோதமாக போய்கொண்டிருப்பதால் ஏராளமான புகார்கள் குவிந்து கொண்டிருக்கின்றன. தமிழ்நாட்டில் கூட திருச்சி, கோவை என பல ஊர்களில் உள்ள அப்பாவிகளின் சொத்துக்கள் மற்றும் 5க்கும் மேற்பட்ட இந்து கோவில்கள் சட்டவிரோதமாக வகுப்பு வாரியத்துக்குள் போய்விட்டது. அந்த அளவுக்கு தங்களுக்கு சொந்தமில்லாத நிலத்தை கூட யாரோ ஒருவர் எழுதி கொடுத்தாலும் அதை உடனே இவர்கள் வகுப்பு வாரியத்துக்குள் சேர்த்து கொள்கிறார்கள். அதன் பிறகு இந்த சொத்து எங்களுக்கு சொந்தமானது, எங்களது அனுமதி இல்லாமல் விற்கவோ வாங்கவோ கூடாது என்று தடை சட்டம் போடுகிறார்கள். அந்த அளவுக்கு வக்ஃப் வாரியத்தின் அராஜகம் என்பது நாளுக்கு நாள் அதிகரிக்க தொடங்கிவிட்டது. இதனால்தான் மத்திய அமைச்சர் ஒருவர் கொஞ்சம் விட்டால் பாராளுமன்றமே எங்களது வகுப்பு வாரியத்துக்குள் தான் இருக்கிறது என்று சொன்னாலும் சொல்வார்கள் என்று வெளிப்படையாக பேசியிருந்தார். இதன் காரணமாகவே ஏழை எளிய மக்களின் சொத்துக்களை அபகரிப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காகவே பிரதமர் மோடி வகுப்பு வாரிய தடை சட்டத்தை கொண்டு வந்தார். இதற்கு மக்களவையில் கடும் எதிர்ப்புகள் எழுந்தாலும் வாக்குவாதம் முடிந்து நடத்தப்பட்ட ஓட்டெடுப்பில் பாஜக அரசு வெற்றி பெற்றது. மக்களவை, ராஜ்யசபா இரண்டிலுமே வெற்றி பெற்ற இந்த மசோதா பின்னர் ஜனாதிபதியால் சட்டமாக்கப்பட்டு நடைமுறைக்கு வந்தது. ஆனால் வழக்கம் போல் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட சில எதிர்க்கட்சிகள் வகுப்பு வாரிய திருத்த சட்டத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார்கள். உடனே உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் விசாரிக்க தொடங்கியதோடு தற்காலிகமாக வகுப்பு வாரிய திருத்த சட்டத்தை நிறுத்தி வைத்தார்கள். இதுகுறித்த விசாரணை அவ்வப்போது நடந்து வந்த நிலையில் இன்றும் உச்ச நீதிமன்ற புதிய தலைமை நீதிபதி PR ஹவாய் அமர்வில் விசாரணை நடைபெற்றது. அப்போது எதிர்க்கட்சிகள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வகுப்பு வாரிய நிலங்களையே மத்திய அரசு பறிக்க நினைப்பது போன்று தவறான குற்றச்சாட்டை முன்வைத்தார். அதற்கு தலைமை நீதிபதியோ, எங்களை பொறுத்தவரை பாராளுமன்ற நிறைவேற்றிய சட்டங்களை சட்டப்பூர்வமாக கருதுகிறோம், அதனால் அவற்றை அரசியலமைப்பிற்கு முரண்பாடாக கருதுவதற்கு வலுவான காரணம் இல்லாத பட்சத்தில் நீதிமன்றம் அதில் தலையிட முடியாது என்று பதிலளித்திருக்கிறார். இதன் மூலம் வகுப்பு வாரிய திருத்த சட்டத்துக்கு உச்சநீதிமன்றம் தற்காலிகமாக தடை போட்டு இருந்தாலும் பாராளுமன்றம் நிறைவேற்றிய சட்டங்களை தங்களால் தடை செய்ய முடியாது என்று தலைமை நீதிபதி கூறியிருப்பதால் இன்னும் சில விசாரணைக்கு பிறகு இடைக்கால தடை நீக்கப்பட்டு வகுப்பு வாரிய தடை சட்டம் மீண்டும் அமலுக்கு வந்துவிடும் என்பது தெரியவந்துள்ளது. இதன் காரணமாகவே இனிமேல் வகுப்பு வாரியத்துக்குள் இஸ்லாமியர்கள் அல்லாதவரின் சொத்துக்கள் அபகரிக்கப்படுகிறதா, சார் பதிவாளர் அதிகாரிகளை கைக்குள் போட்டுக்கொண்டு ஏழை மக்களின் சொத்துக்களை வகுப்பு வாரியம் மோசடி செய்கிறதா என்பதை அந்தந்த மாவட்ட கலெக்டர்களே தீவிரமாக கண்காணிக்கப் போகிறார்கள். அதனால் இத்தனை காலமும் பல தனியார்கள் சொத்துக்களை வகுப்பு வாரியம் அபகரித்து வந்த நிலை இனிமேல் ஏற்படாது என்பது தெரிய வந்துள்ளது. இப்படி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியே இந்த சட்டத்தில் தங்களால் தலையிட முடியாது என்று வெளிப்படையாக கூறியிருப்பதால் இதற்கு எதிராக மனு தாக்கல் செய்த அனைத்து எதிர்க்கட்சிகளும் பலத்த அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள். அடுத்த செய்தி. கூட்டணி கட்சி கிடைக்காததால் மீண்டும் மதிமுகவுக்கு தூண்டில் போடும் விஜய். நடிகர் விஜய் தேர்தலை சந்தித்து தன்னுடைய பலம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளாததால் அவரது வாக்கு வங்கி எப்படி இருக்கப் போகிறது, அவர் அரசியலில் தேறுவாரா தேர மாட்டாரா என்பதே சந்தேகமாக இருப்பதால் அவரது கூட்டணியில் இணைவதற்கு எந்த கட்சிகளும் முன்வரவில்லை. இருப்பினும் மதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி மட்டும் தங்களது கூட்டணிக்கு சரியான கட்சிகள் இல்லாததால் தொடர்ந்து விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார். ஆனால் விஜயோ பாதிக்கு பாதி தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடும் 2.5 ஆண்டு முதலமைச்சர் பதவி தர வேண்டும் என்றெல்லாம் கண்டிஷன் போட்டதால் ஓட்டம் பிடித்த எடப்பாடி பழனிசாமி பாஜகவையும் விட்டுவிடக் கூடாது என்று டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து கூட்டணி டீல் போட்டார். அதையடுத்து அமித்ஷாவும் சென்னை வந்து கூட்டணியை உறுதிப்படுத்திவிட்டு சென்றார். ஆனால் தற்போது விஜய் கூட்டணிக்கு எந்த கட்சியும் செல்லாமல் தனித்து விடப்பட்டுள்ளார். இந்த நேரத்தில் விஜயை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டு வந்தது. தமிழிசை சவுந்தரராஜன் வெளிப்படையாகவே விஜய் கட்சிக்கு அழைப்பு விடுத்தார். இதனால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு விஜயும் வரப்போகிறாரோ என்கின்ற சூழல் நிலவி வந்தது. இந்த நேரத்தில் சில கிறிஸ்துவ அமைப்புகள் விஜயை சந்தித்து அதிமுக பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீங்களும் இணைய போகிறீர்களா என்று கேள்வி கேட்டார்களாம். இது விஜய்க்கு கடும் அதிர்ச்சி ஆகிவிட்டதாம். அதனால் அந்த கூட்டணிக்கு நாம் சென்றால் அதன் பிறகு தன்னுடைய கிறிஸ்தவர்களை தனக்கு ஓட்டு போட மாட்டார்கள் என்பதை புரிந்து கொண்ட விஜய் தனது கட்சியின் ஆதவ் அர்ஜுனா மூலம் இன்று ஒரு பிரஸ் மீட் வைத்துள்ளார்.
அப்போது அவர் திமுக பாஜக கட்சியுடன் நாங்கள் ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று கூறியவர் அதிமுக தாவேகா கூட்டணி என்பது இயற்கையானது என்று கூறியிருக்கிறார். இதையடுத்து நிருபர்கள் அப்படியென்றால் அதிமுகவுடன் தாவேகா கூட்டணி வைக்கப் போகிறதா என்று கேட்ட கேள்விக்கு அது குறித்து எங்கள் தலைவர்தான் முடிவெடுப்பார் என்று மலுப்பலான பதிலை கொடுத்திருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா. அதாவது இப்படி தாங்கள் அதிமுக கூட்டணிக்கு வருவது போல் சொன்னால் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி வெளியேறி தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து விடுவார் என்ற தோணியில் கூறியுள்ளார். இப்படி விஜய் தரப்பு மீண்டும் அதிமுகவுடன் கூட்டணி டீல் போட தாங்கள் தயாராக இருப்பது போன்று செய்தி வெளியிட்டதை அடுத்து அதிமுக தரப்போ நாங்கள் எப்போதோ ஜனநாயக கூட்டணியில் இணைந்து விட்டோம், எங்கள் கூட்டணிக்கு இன்னும் பல கட்சிகளும் வரப்போகிறார்கள், அதனால் விஜயை நம்பி மற்ற கட்சிகளை எல்லாம் இழக்க நாங்கள் தயாராக இல்லை, எங்கள் கூட்டணி உறுதியாகிவிட்டது என்று தங்கள் தரப்பு கருத்தை வெளியிட்டுள்ளார்கள். இதன் காரணமாக சீமானை போன்று விஜயும் சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடும் சூழல் உருவாகியுள்ளது. அடுத்த செய்தி, மு.க. ஸ்டாலின் உதயநிதி ஜெயிலுக்கு போனால் கனிமொழி முதலமைச்சர் ஆவார். திமுகவில் வெளியான பரபரப்பு தகவல். தற்போது டாஸ்மாக் துறையில் நடைபெற்றுள்ள ஒட்டுமொத்த ஊழலையும் வெளியில் கொண்டு வரும் முயற்சியில் அமலாக்கத்துறை தீவிரமடைந்திருக்கிறது. டாஸ்மாக் கடைகளில் குவார்ட்டர் மதுபானங்களுக்கு 10 ரூபாய் அதிகமாக வசூலிப்பது, போலி மதுபானங்களை விற்பனை செய்தது, பார் உரிமை வழங்கியது உள்ளிட்ட ஏராளமான முறைகேடுகள் காரணமாக 1000 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றுள்ளதாக கூறிய அமலாக்கத்துறை அது அத்தனையும் வெளியில் கொண்டு வரும் முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறது. இதன் காரணமாக தற்போது உதயநிதியை டார்கெட்டாக வைத்து சோதனை நடத்தி வருபவர்கள் இறுதியில் மு.க. ஸ்டாலின் நெருங்குவார்கள் என்றும் கூறப்படுகிறது. இந்த நேரத்தில் இந்த டாஸ்மாக் ரைடு குறித்து திமுக வட்டாரங்களில் ஒரு பரபரப்பு செய்தி வெளியாகி இருக்கிறது. அது என்னவென்றால், டாஸ்மாகில் 1000 கோடி ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை கூறுகிறது. ஆனால் எங்களது முதலமைச்சர் அப்படி எதுவும் நடக்கவில்லை என்று கூறுவதோடு அதற்கு எதிராக நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்தார். என்றாலும் சென்னை உயர் நீதிமன்றம் அதற்கு எதிராக தீர்ப்பு வழங்கிவிட்டது. அதன் காரணமாகவே தற்போது சில முக்கிய புள்ளிகள் வீடு அலுவலகங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. ஆனால் மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் இருவரில் யார் இந்த டாஸ்மாக் ஊழல் சம்பந்தமாக கைது செய்யப்பட்டாலும் அதற்கு எதிராக திமுக பெரிய அளவில் லீகல் போராட்டம் நடத்தும். திமுகவை பொறுத்தவரை எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம். நாங்கள் ஊழல் கரை படாதவர்கள் என்பதை உலகுக்கு உணர்த்துவோம். முக்கியமாக இந்த டாஸ்மாக் வழக்கில் மு.க. ஸ்டாலின், உதயநிதி 2 பேரையும் கைது செய்தாலும் கூட அடுத்து கனிமொழி முதலமைச்சராக களம் இறங்குவார். அதனால் திமுகவை எக்காரணம் கொண்டும் யாராலும் முடக்க முடியாது என்று கூறும் திமுகவினர் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை முடக்க வேண்டும், அரவிந்த் கெஜ்ரிவாலை போன்று மு.க. ஸ்டாலினையும் கைது செய்து திமுகவை தோல்வியடைய செய்ய வேண்டும் என்று திட்டம் போடுகிறார்கள். ஆனால் திமுக எதற்கும் அஞ்சாது எதையும் எதிர்கொள்ளும் என்று அறிவாலயத்தில் உள்ள சில திமுக முக்கிய புள்ளிகள் ஆவேசமாக கூறுகிறார்கள். பாகிஸ்தானுக்கு உளவு சொன்ன பெண் யூடியூபரின் ரகசிய டைரியை மீட்ட போலீசார். இந்தியா பாகிஸ்தானுக்கிடையே மோதல் நடைபெற்ற போது இந்தியாவில் நடக்கும் விஷயங்களை உடனுக்குடன் பாகிஸ்தானுக்கு உளவு சொன்னதாக உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா போன்ற மாநிலங்களில் இருந்து 12 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களில் பெண் யூடியூபர் ஜோதி மல்கோத்ரா என்பவர் பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ISI-உடன் தொடர்பில் இருந்திருக்கிறார். தன்னுடைய சோசியல் மீடியா மொபைல் மூலமாக பல ரகசிய தகவல்களை கொடுத்து வந்துள்ளார். இதையடுத்து தடயவியல் நிபுணர்கள் அவர் பயன்படுத்தி வந்த பொருட்களை ஆய்வு செய்து வருகிறார்கள். இந்த நிலையில் இந்த ஜோதி மல்கோத்ரா பயன்படுத்தி வந்த ரகசிய டைரியை போலீசார் கைப்பற்றியுள்ளார்கள். அந்த டைரியில் பாகிஸ்தானிடமிருந்து எனக்கு நிறைய அன்பு கிடைத்தது, அங்குள்ள அனைத்து இதயங்களின் குறைகளையும் தீர்க்க வேண்டும், இந்தியா பாகிஸ்தானியர்கள் அனைவரும் ஒரே மண்ணை சேர்ந்தவர்கள், பாகிஸ்தானியர்கள் இந்தியா வர தடை போடக்கூடாது என்பது போன்ற விஷயங்களை அவர் தனது டைரியில் எழுதி வைத்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள்.